தேசிய தலைவர் என்கிற படம் பல தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு அரிநடார் வழக்கு போட என்ன காரணம்? ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா முதல்வர் ஆகுறதுக்கு ஏதோ முத்துராமலிங்க தேவர் ஐயா உதவி பண்ணணுங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் உதவி கேட்குற மாதிரி, அதுக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயா படித்தவங்க உட்காந்து வேலை செய்யக்கூடியதுக்கு அதுக்கு எப்படி நான் உங்களை ஒத்துக்குவேன், நீங்கள் தலைவராக இருந்துட்டு போங்க, அதுக்கு நான் சம்மதிக்கிறேங்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட உதவி காமராஜர் ஐயாவுக்கு தேவைப்பட்டது கிடையாது. உண்மையிலே இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா எந்த ஒரு தரங்கட்ட தனத்துல இப்படி படத்துல காட்சிப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இல்ல இதெல்லாம் ஆதாரமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஆதார அடிப்படையில் நீங்க இது தடை கோருகிறீங்க? பெருந்தலைவர் ஐயா காமராஜர் ஒரு எளிமையின் சிகரமா வாழ்ந்தார், ஏழை பங்காளனா வாழ்ந்தாரு, பாமரனும் படிக்கணும்னு சொல்லி அத்தனை பேருக்கும் கல்வியை கொடுக்கணும்னு வாழ்ந்தார். காமராஜர் ஐயா ஏழை குடும்பத்தில் பிறந்த ஆள் கிடையாது. இந்த படத்தோட இயக்குனர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், ப்ரொடியூசரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அப்ப நான் அவங்க கிட்ட நான் பேசும்போது, நீங்க எப்படி எங்க ஐயாவை பத்தி தரக்குறைவா நீங்க எடுப்பீங்க, எதை வச்சு நீங்க எடுத்தீங்கன்னு நான் என்னோட உரிமையை நான் கேட்கும்போது, அந்த நம்ம பேசக்கூடிய விதம் அவங்க புரிதல் வேற மாதிரி ஆச்சுன்னா, அவங்க என் மேல அரிநடார் நீங்க மிரட்டிட்டாரு அப்படின்னு பிசிஆர்ல என் மேல கேஸ் போட்டு நீ ஜெயிலில் தள்ளியும். காங்கிரஸ் கட்சிக்கு இல்லாத அக்கறை அரிநடார் ஐயா யாரு கேட்கலங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. பெருந்தலைவர் ஐயா காமராஜர் ஐயா பத்தியோ எங்க நாடார் சமுதாய பத்தியோ யாரு தவறுதலா பேசினாலோ அல்லது காட்சிப்படுத்தினாலோ அரிநடார் உயிர் உள்ளவரை கண்டிப்பா நான் கேட்பேன். என்னமோ பெருசா சொல்றாங்க, இது ஜாதி படம் கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லி அதில் அந்த படத்தில் சொல்கிறாங்க, ஒரு பேரை சொல்லி நாடார் நீங்க வெளியே போங்க அப்படிங்காங்க. அதெல்லாம் வைக்கலாமா? அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அந்த சகோதரர்கள் நல்லா இருக்கக்கூடிய தேவர் சமுதாயத்தையும் நல்லா இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தையும் பிளவு பண்ணணும்னு சொல்லி அப்ப இந்த காட்சியை வச்சாங்களா? ஐயா காமராஜர் ஐயா அவர்கிட்ட போய் தொங்கிக்கிட்டு சீட்டுக்கு எங்களுக்கு முதல்வர் சீட்டுக்கு முதல்வருக்கு நிற்கிறதுக்கு மாதிரி கேட்குற மாதிரி அவர் பேசிட்டு அவர் பாட்டு எந்திரிச்சு போறாரு. காமராஜர் ஐயா கண்ணடியா கலக்கிட்ட போது எங்களுக்கெல்லாம் கண் கலங்கி போயிடுச்சு. அவர் நினைச்சிருந்தா பிரைம் மினிஸ்டரா இருப்பார். அதையே பதவியை கொடுத்து பிரதமரை உருவாக்குனவர் அவர். அப்படிப்பட்டவரோட வாழ்க்கையில வரலாற்றுல நீங்க தப்பா பொய்யா நீங்க கொண்டு வந்தா எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு பாடப்புத்தகத்துல இருந்து ஒரு பதிவை கவர்மெண்ட் நீக்குமா? அரிநடார் சொல்லிட்டாருன்னு நீக்கிடுவாங்களா? அவங்க தெரிஞ்சு அதை பதிவு பண்ணல, யாரோ ஒருத்தங்க. இல்ல அது யாரோ ஒருத்தர் யார் எந்த கட்சி சேர்ந்தவங்க எங்க இருக்காங்க கட்சின்னு சொல்ல முடியாதுங்க. செக்ரட்டரியேட்டுக்குள்ள ஒரு ஜாதிய வன்மத்தோட இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. முத்துராமலிங்க தேவர் ஐயா ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாரு, வரி கட்டினாரு, அந்த வரி ரசீதை வச்சுதான் ஐயா காமராஜர் தேர்தலில் நின்னாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வரி ரசீது எங்க? அரிநடார் வாய முடிக்கிறேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நினைக்கிறார் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் தலைவர் திரு அரிநடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தேசிய தலைவர் என்கிற படம் பல தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு அரிநடார் வழக்கு போட என்ன காரணம்? இல்லை, எங்களுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட வரலாற்று படம் வரக்கூடாதுன்னோ அல்லது அந்த படம் ஓடக்கூடாதுன்னோ அந்த படம் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னோ நாங்கள் நினைக்கல. முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட வாழ்க்கை வரலாற்றை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கட்டும், அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பட் அதே நேரத்தில் ஒரு பொறுப்புமிக்க ஊடகமாக இருக்கக்கூடிய அந்த திரைத்துறை மூலயமா அதை ஒரு திரைப்படமாக திரை வடிவில் காட்சிப்படுத்தும் போது அது யாரோட மனசையும் காயப்படுத்தக்கூடாது. இன்னொன்று, அது ஒரு வரலாற்று காவியமாக ஐயா முத்துராமலிங்க தேவரோட வாழ்க்கை வரலாறுன்னு வேற நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உண்மையை உள்ளபடி உள்ளதாக நீங்கள் படமாக எடுத்திருந்தா, காட்சிப்படுத்தியிருந்தா, அரிநடார் உயர் நீதிமன்றத்துக்கு போய் அந்த படத்தை தடை பண்ணுங்கன்னு ஒரு வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அந்த திரைப்படத்தில் பல காட்சிகள் எங்களுக்கு முரண்பாடாக அந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. அதில் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா முதல்வர் ஆகுறதுக்கு ஏதோ முத்துராமலிங்க தேவர் ஐயா உதவி பண்ணணுங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் உதவி கேட்குற மாதிரி, அதுக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயா படித்தவங்க உட்காந்து வேலை செய்யக்கூடியதுக்கு அதுக்கு எப்படி நான் உங்களை ஒத்துக்குவேன், நீங்கள் தலைவராக இருந்துட்டு போங்க, அதுக்கு நான் சம்மதிக்கிறேங்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒரு காலத்துலேயும் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட உதவி காமராஜர் ஐயாவுக்கு தேவைப்பட்டது கிடையாது. காமராஜர் ஐயா ஆட்சி அமைச்சப்ப பெரும்பான்மையாக தான் ஆட்சி அமைச்சார். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் அமரும் போது 52, 54 காலகட்டங்களில் பெரும்பான்மையாக தான் காமராஜர் ஐயா ஆட்சி அமைச்சார். முத்துராமலிங்க தேவர் ஐயா அவரோட எம்எல்ஏ பதவியும் சேர்த்து மொத்தமே அவருக்கு ஃபார்வர்டு பிளாக்கு 3 எம்எல்ஏ தான். அந்த 3 எம்எல்ஏவோட உதவி வேணும்னு
ஒரு காலமும் காமராஜர் ஐயா அவர்கிட்ட கேட்டதும் கிடையாது. படத்தில் அந்த மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது நமக்கு பார்க்கும்போது தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணுச்சு. அதே மாதிரி காமராஜர் ஐயா நகராட்சி தேர்தலில் விருதுநகரில் போட்டி போடும்போது அதுக்கு இவருக்கு சொத்து இல்லை, வரிகட்டினால தான் தேர்தலில் நிற்க முடியுங்கிற அந்த காலகட்டத்தில் இவருக்காக ஆட்டுக்குட்டியை வாங்கி அதோட ரசீதை வச்சு இவரை தேர்தலில் நிற்க வச்சார் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படிங்கிற மாதிரி காட்சியை கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் காமராஜர் ஐயாவோட அம்மா கிட்ட முத்துராமலிங்க தேவர் ஐயா நேரில் போய் காமராஜ் எலெக்ஷனில் நிற்கணுங்கிறாப்புல, அதனால் அந்த இடத்த கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு. அதுக்கு காமராஜர் ஐயாவோட அம்மா, இந்த மாதிரி நான் ஒரு பொட்டை பிள்ளையை வச்சுருக்கிறேன், நான் கல்யாணம் காட்சி பண்ணணும்ல ஐயா, எனக்கு இருக்குது இந்த ஒரு வீடு தானே ஐயா, இதை வச்சு தான் ஏதாச்சும் நான் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிக்கணுன்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போ முத்துராமலிங்க தேவர் ஐயா வெளில வந்துடுறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக எந்த ஒரு தரங்கட்ட தனத்தில் இப்படி படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். காமராஜர் ஐயாவோட சகோதரி 1907 பிறக்கிறாங்க. அப்போ உள்ள காலகட்டங்களில் 14 வயசு 15 வயசு 16 17 வயசுலலாம் திருமணம் முடிச்சு வச்சுருவாங்க அப்போ உள்ளது. அப்போ 1907 பிறந்த அவங்க சகோதரிக்கு நிஜமாவே அவங்களுக்கு 18 வயசுல திருமணம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த படத்தில் எப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த தேர்தல் எப்போ வருது அப்படின்னா 1936 37 காலகட்டம். அப்போ இந்த 36 37 காலகட்டம் அப்படின்னா அப்போ 30 35 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்காமல் வச்சுருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ பொய்யான ஒரு கதையை இவங்க ஏதோ அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை ஒரு மிகைப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காமராஜர் ஐயாவோட அரசியல் வாழ்க்கை என்னமோ முத்துராமலிங்க தேவர் ஐயா தான் காமராஜர் ஐயாவை வளர்த்து விட்டார், அவரால் தான் அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை தேவையில்லாமல் சினிமாவில் இவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதே பதிவு கடந்த 2019 அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ் பாடப்புத்தகத்தில் 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இதே மாதிரி இருந்துச்சு. இந்த ஆட்டுக்குட்டி கதை, கற்பனை கதை பாடப்புத்தகத்தில் இருந்துச்சு. அப்போ நானே அப்போ மாண்புமிகு முதல்வராக இருந்த ஐயா எடப்பாடியார் அவர்களை நேரில் சந்தித்து, அப்புறம் அதே போல் துணை முதல்வர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவங்களையும் நேரில் சந்திச்சு இந்த மாதிரி தவறுதலாக போட்டிருக்காங்க, எந்த அடிப்படை ஆதாரம் கிடையாது அப்படிங்கிறேன். அப்புறம் கல்வி அமைச்சரை நேரில் சந்திச்சு, செங்கோட்டையன் அவங்க கல்வி அமைச்சராக இருந்தாங்க, அந்த அண்ணாச்சியும் மரியாதைக்குரிய அண்ணாச்சியை சந்தித்து எடுத்து விளக்கி எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் படிக்கக்கூடிய புத்தகத்தில் போடுதீங்க. இல்லை, இதெல்லாம் ஆதாரமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஆதாரம் அடிப்படையில் நீங்கள் இது தடை கோருகிறீங்க? இப்போ நான் கேட்குறேன்ல, அவங்க ஒரு பதிவை போடுறாங்க, அவங்க இந்த ஆதாரத்தில் தான் போடுதோம் அப்படின்னு சொல்லிட்டா நான் பேச போகிறது இல்லைல்ல. அவங்க சொல்கிறது, காட்சிப்படுத்தியிருக்கிறது, பாடப்புத்தகத்தில் வந்தது எல்லாமே தவறுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, பெருந்தலைவர் ஐயா காமராஜர் ஒரு எளிமையின் சிகரமாக வாழ்ந்தார், ஏழை பங்காளனாக வாழ்ந்தார், பாமரனும் படிக்கணும்னு சொல்லி அத்தனை பேருக்கும் கல்வியை கொடுக்கணும்னு வாழ்ந்தார். காமராஜர் ஐயா ஏழை குடும்பத்தில் பிறந்த ஆள் கிடையாது. காமராஜர் ஐயாவோட வீடை இப்போவும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விருதுநகர் வீடு அந்த காலத்திலே மாடி வீடு, புரியுதுங்களா? அப்போ ஒரு சொத்துக்கள் இல்லாத ஆளோ ஒரு வருமானத்துக்கு குறைவான ஆட்களோ கிடையாது. அவரோட வாழ்க்கை எளிமையாக வாழுதார், எல்லாரும் கூட சகஜமாக பழகிறாரு, எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாரு, அப்படி வாழ்ந்த மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை, ஒரு புனிதரை சீர்குலைக்கக்கூடிய வகையில், அவரோட பேருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தில் கொண்டு வரீங்க. அதை நான் போய் எடுத்து சொன்னதுக்கப்புறம் தமிழக அரசு தன்னோட தவறை உணர்ந்து, ஆமாம் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லை. ஒன்று, அப்போ காமராஜர் ஐயா ஒரு மாநில தலைவராக இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியோட மாகாண தலைவராக இருக்கிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அந்த தொகுதி தலைவராக இருக்கார், வட்டார தலைவர் தான், முதுகுளத்தூர் வட்டார தலைவர் தான். அப்போ ஒரு வட்டார தலைவர் ஒரு மாநில தலைவருக்கு வரி கட்டி ஏதாவது ஒன்று பண்ணுனா அன்றைய காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு செய்திகள் வந்திருக்கும், ஒரு ஃபோட்டோ ஆதாரங்கள் இருந்திருக்கும், அரசு நாளிதழில் வந்திருக்கும், ஏதாவது ஆதாரங்கள் இருந்திருக்கும். அந்த ஆதாரத்தை எங்கே
ஆதாரம் இல்லாமல் நீங்கள் ஏன் பாட புத்தகத்தில் போடுறீங்க? அப்போ நீங்கள் இப்படி ஒரு பாட புத்தகத்தில் போடும்போது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் காமராஜர் ஐயாவை பற்றி தெரியும். அவர் ஏழைகளுக்காக வாழ்ந்து வரைஞ்சாருன்னு தெரியும். நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் ஐயாவோட பொற்கால ஆட்சியை கொடுத்துருவோம்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்சிக்காரங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவரோட புகழ் அடுத்த தலைமுறைகள் அந்த புத்தகத்தை படிக்கும்போது காமராஜர் ஐயாவோட அரசியல் வாழ்க்கைக்கே மூல காரணமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற ஒரு பொய்யான வரலாறு உண்டாயிராதா அப்படிங்கிற எங்களோட ஆதங்கத்தையும் கேள்வியையும் நியாயத்தையும் அரசுகிட்ட கோரிக்கையாக வைக்கிறோம். உடனே தமிழக அரசு 2019 மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அண்ணன் அவங்க உடனே ஒரு கல்வித்துறைக்கு ஒரு சுற்றறிக்கை விடுறாரு. இந்த மாதிரி 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இப்போ இவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பற்றி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வரலாற்று பாட புத்தகத்தில் காமராஜர் ஐயாவை பற்றி இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் அந்த பதிவை பாடமாக எடுக்கக்கூடாது, அதே நேரத்தில் அதில் இருந்து கேள்வியாகவும் பரீட்சையில் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை உடனே அனுப்புகிறாங்க. அரசு ஜீவோவாக சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அதோட அடுத்த பதிப்பு, இந்த புத்தகம் வந்து அடுத்த ஆண்டு அல்லது அதுக்கு அடுத்த ஆண்டு புதுசாக பதிப்பாங்க இல்லையா, அந்த புது பதிப்பில் இந்த காமராஜர் ஐயாவை பற்றி சொல்லக்கூடிய அந்த கற்பனை கதை பொய்யான அந்த தகவல் நீக்கப்படுது. ஆனால் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த பொய்யான கட்டுக்கதைங்கிறத தெரிஞ்சு அரசே அந்த பதிவை நீக்கிருந்தாங்க. இது குறித்து அந்த இயக்குனர்கிட்ட, இந்த தேசிய தலைவர் படம் எடுத்த இயக்குனர்கிட்ட நீங்கள் பேசுறீங்களா? எதனால இது போல திருச்சி படம் எடுக்கிறீங்க? இல்லைண்ணா, அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, அந்த சினிமாவில் தேசிய தலைவர் படத்தில் முத்துராமலிங்க தேவர் ஐயாவா நடித்த பஷீர் அந்த சகோதரர் வந்து பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்குறாரு. என்னை வந்து ஒரு சிலர் மிரட்டுறாங்க, இது வந்து ஜாதி படம் மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி தான் இப்போ ஒருவேளை நான் ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் முத்துராமலிங்க தேவர் ஐயாவா நடித்த நடிகர்கிட்டையோ அல்லது இயக்குனர்கிட்டையோ அல்லது அந்த திரைப்பட தயாரிப்பாளர்கிட்டையோ நான் ஃபோனில் பேசுகிறேன்னு வைங்களேன், அது வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு தவறான ஒரு இதில் தான் போய் முடியும். ஏன் அப்படின்னா அவர் ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்துட்டால் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. அந்த படத்தில் முத்துராமலிங்க தேவர் ஐயா நடித்தவரே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தோட இயக்குனர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், ப்ரொடியூசரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ நான் வந்து அவங்கக்கிட்ட நான் பேசும்போது நீங்கள் எப்படி எங்கள் ஐயாவை பற்றி தரக்குறைவாக நீங்கள் எடுப்பீங்க, உங்களுக்கு எப்படி இந்த எதை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னு நான் என்னோட உரிமையை நான் கேட்கும்போது அந்த நம்ம பேசக்கூடிய விதம் அவங்க புரிதல் வேற மாதிரி ஆச்சுன்னா அவங்க என் மேலே அரிநடார் என்னைய மிரட்டிட்டாரு அப்படின்னு பிசிஆரில் என் மேலே கேஸ் போட்டு என்னைய ஜெயிலில் தள்ளிடுவாங்க. இதுதான் நடக்கும். அதுக்கு நான் சட்ட ரீதியாக நான் சட்டத்தை நம்புகிறேன், மாண்புமிகு நீதிமன்றத்தை நம்புகிறேன், மரியாதைக்குரிய உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதியரசர்களை நான் நம்புகிறேன். அவங்க எங்களுக்கு ஒரு நல்ல நீதியை கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது. விசாரணை நடந்தது, நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார்? உண்மையிலே வந்து நிறைய வழக்குகள் போய்கிட்டு இருந்துச்சு. எங்களுடைய வழக்கு வரும்போது மாண்புமிகு நீதியரசர்கள் உன்னிப்பாக, தலைமை நீதிபதிகள் வந்து உண்மையிலே அவ்வளவு உன்னிப்பாக கவனிப்பாங்கன்னு கூட நான்லாம் நினைக்கல. நான் கோர்ட்டுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளவு பொறுமையாக என்னோட தரப்பு வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் சீனியர் அட்வொகேட் ராஜாங்கிறவங்களும் சீனியர் வழக்கறிஞர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவங்களும் வாதாடினாங்க. அப்போ அவங்களோட தரப்பு வாதத்தை, எங்கள் தரப்பு வாதத்தை பொறுமையாக கேட்டாங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே பார்த்தாங்க. அரசு போட்டிருந்த அந்த சர்க்குலரில் அந்த பாடத்திட்டத்தில் ஏற்கனவே இருந்ததையும் பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த பதிவில் இருந்து அடுத்த பதிப்பில் நம்ம சொன்ன அந்த புகாரை புரிஞ்சு அந்த பதிவை நீக்கின அந்த புத்தகத்தையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த படத்தை தடை பண்ணணும்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் தரப்பு வழக்கறிஞர்கிட்ட கேட்டாங்க, ஜட்ஜையாக கேட்டாங்க. அப்போ எங்கள் தரப்பில் என்ன சொன்னோம் அப்படின்னா, படத்தை தடை செய்யணுங்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. இவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு படம் வெளியில் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கல. அதே நேரத்தில் காமராஜர் ஐயாவை பற்றி ஒரு முன்னாள் முதல்வர், நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு புனிதராக வாழ்ந்த அவரோட வரலாறை தவறுதலாக பொய்யா இந்த மாதிரி கொண்டு வருது எந்த விதத்தில் ஐயா நியாயம் அப்படின்ன உடனே ஒரு சீஃப் மினிஸ்டரோட லைஃப் ஹிஸ்டரியை படமாக கொண்டு வரும்போது அவங்க தப்பாக அந்த மிஸ்கைடு பண்ணியிருக்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர்கள்ட்ட ஐயா நீதியரசர்கள், மாண்புமிகு நீதியரசர்கள் கேட்டாங்க. அப்புறம் தமிழக அரசுக்கு
1 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. இது குறித்து உடனடியாக விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த விளக்கத்தில் கண்டிப்பாக அதை நீக்க சொல்லுவாங்க. நீக்காத பட்சத்தில் கண்டிப்பாக தடை கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ நாடார் சங்கங்களின் முகமாக இருக்கிற சங்கங்கள் நிறையவே இயங்கிட்டு வருது. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இல்லாத அக்கறை அரிநாடார் ஐயா. அதான், அதாவது இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, காமராஜர் ஐயாவை அவரை நீங்கள் ஏன் ஒரு ஜாதிக்குள்ளே அடைக்கிறீங்க, அவர் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார், பொதுவாக தானே வாழ்ந்துருக்கிறாரு, பொதுவான மனிதரை நீங்கள் ஏன் இந்த மாதிரி உங்கள் ஜாதிக்குள்ளே அடைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு அப்படின்னா அரிநாடார் கேட்காம வேற ஒரு சமுதாயத்தை சார்ந்த யாராவது இந்த படத்துக்கு தடை கேட்டிருக்கணுமா இல்லையா? அல்லது வேற கட்சிக்காரங்க இந்த படத்துக்கு கேட்டிருக்கணுமா இல்லையா? காங்கிரஸ் கட்சியே கேட்டிருக்கணும். அவங்க படமே பார்த்துருக்க மாட்டாங்களே. பல நாடார் சங்கங்கள் இருக்கு. இல்ல, அதான் சொல்றேன், அவங்க படமே பார்த்துருக்க மாட்டாங்களே. அவங்க இந்த படத்தை பார்த்துருக்கணும்ல. இப்ப நான் எனக்கு அக்கறை இருக்கு. இந்த காமராஜர் ஐயாவோட காட்சிகள் படம் வெளிவருவதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடியே வெளியிட்டிருந்தாங்க. யூடியூப்லலாம் கிடக்கு. நான் பார்த்துட்டு ஆதங்கப்படுறேன். உடனே வழக்கு தொடுக்கிறதுக்குள்ள எல்லா வேலைகளையும் நான் பார்க்குறேன். இதுக்கிடையில் மதுரையில் யாரோ ஒரு சகோதரர் இதே இதுக்கு தடை பண்ணணும்னு வழக்கு போடுறாங்க. மதுரை நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, படத்தையே நீங்கள் வெளிவரல, படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் தடை கேட்குறீங்க, படம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் வழக்கு பதிவு போட்டதுக்கு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், படத்தை நல்லா பார்க்குறேன். முதல் நாளே பார்க்குறேன். படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஆதங்கமாகுது. அதில் ஒரு காட்சி என்னமோ பெருசாக சொல்கிறாங்க, இது ஜாதி படம் கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்லி. அதில் அந்த படத்தில் சொல்கிறாங்க, ஒரு பேரை சொல்லி நாடார் நீங்கள் வெளியே போங்க அப்படிங்காங்க. அதெல்லாம் வைக்கலாமா? அப்போ அது நாடார் சமூகத்தை ஒரு இதாக குறைக்கலையா, காட்டலையா? ஒருவேளை அந்த காலத்தில் அந்த மாதிரி ஜாதியை சொல்லியே இருந்திருந்தால் கூட இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையை சீர்கெடுக்கக்கூடிய வகையில் இயக்குனர் அதை எடுத்துருக்க கூடாதுல்ல, காட்சி படுத்திருக்க கூடாதுல்ல. அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல. அந்த இடத்துல அந்த ஜாதியை சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? பேரை சொல்லுங்க. அப்படித்தானே அவங்க பண்ணியிருக்கணும், எடுத்திருக்கணும். அப்ப தவறு அவங்க பண்ணிட்டு அதை யாரும் கேட்கக்கூடாது. யாருமே கேட்கலன்னா நீங்க ஏன் கேட்கீங்க அப்படிங்கிறதே கேட்கக்கூடாதுல்ல. எனக்கு யாரு கேட்கலங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. பெருந்தலைவர் ஐயா காமராஜர் ஐயா பத்தியோ எங்க நாடார் சமுதாய பத்தியோ யாரு தவறுதலா பேசினாலோ அல்லது காட்சிப்படுத்தினாலோ அரிநாடார் உயிர் உள்ள வரைக்கும் கண்டிப்பா நான் கேட்பேன். அதை நான் சட்டப்படி முறையா நான் நீதிமன்றத்தை இல்லை, எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அரிநாடார் உடனே ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்பார். ஆனால் இப்போ ஒரு சட்ட ரீதியாக அணுகியிருக்காரு. என்ன காரணம்? அதான் என்ன, இப்போ நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு வன்முறை நடந்துடக்கூடாது, ஒரு தவறான பாதையில் ஏதாச்சும் போயிடக்கூடாது. அது ஏன்னா சமுதாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கு எதிர்காலம் சீரழிஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தானே. இப்போ இதே இது தேசிய தலைவர் திரைப்படத்தை தடை பண்ணணும்னு நான் முறையாக நீதிமன்றத்தை நாடுறதுக்கும், அந்த தேட்டரு நான் படம் பார்த்துட்டேன், படம் ஐயா சீன் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, அந்த தேட்டரை போய் அடிச்சு நொறுக்குங்க அல்லது தேட்டரை போய் முற்றுகையிடுங்க அப்படி அரிநாடார் சொன்னா தான் அது வன்முறையை தூண்டுறதாகும். இல்லை, ஒரு 5 அல்லது 7 வருடங்களுக்கு முன்னாடி அரிநாடார் அப்படிதான் இருந்தார். இல்லை, அப்பவும் நம்ம அரசுக்கு தான் நம்ம கோரிக்கை கொடுக்குறோம். 5 வருடம் இல்லை, 10 வருடத்துக்கு முன்னாடி கூட அரசின் கவனத்துக்கு தான் நான் முதல்ல எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த மட்டும் ஒரு தவறான காரியம் அல்லது தவறான ஒரு விஷயம் நடக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அதில் என்னோட சமுதாயம் சார்ந்துள்ளவங்க, என்னை சார்ந்து இருக்கிறவங்க பாதிக்காங்கிற மாதிரி இருந்தால் முறையாக வழக்கு தொடுக்கிறதோ அல்லது காவல் நிலையத்தில் அணுகிறதோ, சம்மந்தப்பட்ட எஸ்பிக்கோ கமிஷனருக்கோ சம்மந்தப்பட்ட கலெக்டருக்கோ முறையாகத்தான் நம்ம கடிதங்கள் மூலியமாக கொடுப்போம். அதில் சட்ட நடவடிக்கைகள் அவங்க சரியான முறையில் பண்ணலைங்கும் போது தான் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு, சிஎம் செல்லுக்கு அல்லது நேரில் போய் பார்க்குறதோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொடுக்குறோம். இப்போ இதுவே இன்னைக்கு சாதாரணமாக இந்த மாதிரி தேசிய தலைவரில் எங்கள் ஐயாவை பற்றி தப்பாக எடுத்திருக்காங்க, படத்தை நீங்கள் தடை பண்ணணும் அல்லது இந்த காட்சி இது பண்ணுங்கன்னா கேஸே மாண்புமிகு நீதியரசர்கள் எடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா நீ இது பண்ணுறியா, பேருக்காக பண்ணுறியான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை, இந்த வழக்கையே மாண்புமிகு நீதியரசர்கள் இதோட உண்மைத்தன்மை இருக்க போய் தான் வழக்குக்கு எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு பாட புத்தகத்தில் ஒரு பதிவு பண்ணுறாங்க, அது ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதைங்கிறது ஒரு புகாராக எழும் பட்சத்தில் அந்த பொய்ங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய தவறை தமிழக அரசு உணர்ந்து அந்த பாடப்பதிவை பாடம் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க, அந்த அதில் இருந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த பதிப்பில் அந்த அவங்க தவறுதலாக பதிவிட்ட அந்த சம்பவமே காட்சிப்படுத்தப்படலை, அந்த பதிவில் இல்லை, எடுக்கிறாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் மாண்புமிகு நீதியரசர்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான்
இதுக்கு என்ன நீங்க சொல்றீங்கன்னு அரசு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள்ட்ட கேட்கிறாங்க. ஒரு வசனத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க, நாடார்னா வெளியே போ அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து உள்நோக்கத்தோட கற்பிக்கும் வகையில அந்த படம் எடுக்க அந்த வசனத்தை வச்சிருக்காங்களா, இல்ல நாடார் சமுதாயம் ஜாவர் சமுதாயம் எதிரி சமுதாயமா மாத்தணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? அண்ணன் அப்படி பார்த்தா படத்துல எனக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து ஜாதி யாரு என்ன எடுத்தாங்கிறது எனக்கு தெரியாது. அந்த படத்துல முத்துராமலிங்க தேவரையாவா நடிச்சவரே சொன்னது என்ன அப்படின்னா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதும் இயக்குனரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்கன்னு அவர் தான் பேட்டி கொடுத்தார். அப்ப அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அந்த சகோதரர்கள் நல்லா இருக்கக்கூடிய தேவர் சமுதாயத்தையும் நல்லா இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தையும் பிளவு பண்ணணும்னு சொல்லி அப்ப இந்த காட்சியை வச்சாங்களா? இந்த கேள்வி வருமா வராதா? வருமா வராதா? அப்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு சமூகங்களுக்குள்ள இப்ப களத்துல பாத்தீங்கன்னா நட்பு சமுதாயம் தான் இப்ப இருவரும் இருக்காங்களா? எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. இப்ப எனக்கும் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா அது குடும்ப பிரச்சனை தான். எந்த இடத்துலையுமே யாருமே ஒரு ஜாதியை இதுல கொண்டுட்டு போறது கிடையாது. ஆனா ஒரு சில தலைவர்கள், இந்த ஜாதி தலைவர்கள், சங்க தலைவர்கள், அமைப்பு தலைவர்கள்னு ஒவ்வொருத்தங்க சொல்லிக்கிறாங்கல்ல, அந்த ஒரு சிலர் அவங்க சுய லாபத்துக்காக இதை வந்து ஒரு ஜாதி ரீதியா கட்டமைச்சு காமிச்சிடுறாங்க. ஒரு 2 பேரோட குடும்ப பிரச்சனைய ஜாதி பிரச்சனை மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. அது அந்த தலைமுறை பாதிக்கப்படுது. இளைய தலைமுறைகள் பாதிக்கப்படக்கூடாது, எதிர்கால சந்ததி நல்லா இருக்கணுங்கிறத தான் நாங்களும் சொல்றோம். இப்ப இந்த படத்தை பார்க்குறாங்க, தேசிய தலைவர் படத்தை பார்க்குறாங்க. இதை பார்க்கக்கூடிய இன்றைய ஜெனரேஷன் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, அந்த இயக்குனர் சொல்றாரு, மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் கல்வி பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த படத்தை தேட்டரில் காமிக்கணும் அப்படிங்கிறாரு. அவரோட கோரிக்கை நல்ல கோரிக்கை தான். ஆனா அவரோட கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அரசு செவி சாய்த்து பிள்ளைங்களை கூட்டு போய் தேசிய தலைவர் படத்தை காட்டினாங்கன்னு வைங்களேன், அதை பார்த்த அந்த பிஞ்சு குழந்தைகள், அதை பார்த்த அந்த மாணவ செல்வங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க? ஓ, காமராஜர் ஐயா முதல்வர் ஆகிறதுக்கே வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுக்கலன்னா அரசியலுக்கே காமராஜர் ஐயா வந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க ஆள் மனதில் பதியுமா பதியாதா? பதியும். அப்ப எதிர்கால சந்ததியோட வாழ்க்கை வரலாற்றையே நீங்க மாத்துறதுக்கு முன்னேறீங்கிறத தான் நான் ஆணித்தரமா சொல்றேன். காமராஜர் அவர்களை இப்படி எடுக்க என்ன அவசியம் அவங்களுக்கு இப்ப தேவைப்பட்டது? அவங்களோட எட்டுன அறிவு அவங்களுக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கு யார் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. யாராவது அவங்களுக்கு ஒரு கதையா சொல்லியிருக்கலாம், அல்லது யாராச்சும் அரசியல் சுயலாபத்துக்காக, இப்ப தேவர் சமூகத்தோட வாக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக எங்க காமராஜர் ஐயாவுக்கு இந்த மாதிரிலாம் வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா செஞ்சாருன்னு சொல்லி ஒரு சில கட்சிக்காரங்க ஏதாவது பொது மேடையில அல்லது அவங்க ஏதாச்சும் ஒரு நூல் எழுதுறோங்கிற பேர்ல எழுதுறதோட எதிர்வினை தான் இது. உண்மையை எழுதுங்க. அப்புறம் எந்த புத்தகத்துல இருந்து இந்த காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கோம்? இப்ப யார் எழுதிய புத்தகத்துல இருந்து இந்த காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கு? அது இயக்குநர்கிட்ட கேட்டா தானே தெரியும். தமிழக அரசு இப்ப நோட்டீஸ் கொடுப்பாங்க, மாண்புமிகு நீதியரசர்கிட்ட கொடுக்கும்போது தானே தெரியும் எதனை அடிப்படையில் அவங்க வச்சாங்கன்னு. நம்ம இப்ப கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் ஐயா ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாரு, வரி கட்டினாரு, அந்த வரி ரசீதை வச்சுதான் ஐயா காமராஜர் தேர்தலில் நின்னாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வரி ரசீது எங்க? அறிநடார் வாய முடிக்கிறேன். காலங்கள் கடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் அந்த ரசீது இருக்குமா? ஒரு வட்டார தலைவர் ஒரு மாநில தலைவர் கொடுக்குறாருங்கும் போது அதோட ஆவணங்கள் எதுவுமே இல்லாம இருக்காதா? எதுவுமே இல்லாம இருக்காதா? காமராஜர் ஐயா எப்ப பிறந்தாரு அப்படிங்கிற வரலாறு இருக்கத்தானே செய்யுது. காமராஜர் ஐயா எப்ப மறைந்தாருங்கிற வரலாறு இருக்கத்தானே செய்யுது. அதே மாதிரி பசும்பொன் தேவரையா எப்ப பிறந்தாரு, எப்ப மறைந்தாரு, என்னெல்லாம் செஞ்சிருக்காரு சாதனைகள், அதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. அப்ப காமராஜர் ஐயாவுக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்த அந்த கற்பனை, உங்களோட கற்பனை கதைக்கு ஆதாரத்தை கொடுங்க. நாங்க ஆதாரத்தை தானே கேட்கிறோம். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அறிநாடார் அவரோட வழக்குனால இந்த இரு சமுதாயத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைகள் தெளிவு கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். இனி வரக்கூடிய தலைமுறைகளாவது. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா அவங்க பார்வை எங்க தலைவர் படத்தையே நீங்க தடைய கோருறீங்களே அப்படின்னு ஒரு சிக்கல் எழுந்துறாதா இங்க? இப்ப உங்க தலைவர்னு நீங்க சொல்றீங்களா, அவர் தேசிய தலைவர்னு சொல்றீங்களா? புரியுதுங்களா? அப்ப நீங்க எங்க தலைவருங்கும் போது நீங்க அவரை வந்து ஒரு ஜாதிக்குள்ள அடைக்கிறீங்க. குறிப்பிடும் போது அப்படி குறிப்பிட அவங்க நீங்க அவங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கூட அப்ப நான் சொல்லுவேன்ல, உங்க ஜாதி தலைவரை பத்தி நீங்க எடுத்தா அல்லது உங்க தேசிய தலைவரை பத்தி எடுத்தா
நீங்க பெருமையா எடுங்க. அங்க எங்க தலைவரை பத்தி, எங்க ஐயா அப்பச்சி காமராஜர் ஐயாவை பத்தி ஏன் தவறா எடுக்கிறீங்க? உண்மையே சொல்லுங்க. காமராஜர் ஐயாவோட தங்கச்சிக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்காக வீட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்ன மாதிரி நீங்க காட்சிப்படுத்திருக்கீங்களா? அது உண்மையா? அப்ப 1936-37 வரைக்கும் காமராஜர் ஐயாவோட சகோதரிக்கு திருமணம் ஆகாம இருந்ததுக்கா? அதுக்கு ஆவணங்கள் இருக்கா? 18 வயசுலயே அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 18 வயசுங்கும் போது 1925 கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க 36-37 நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு வந்து ஆட்டுக்குட்டி கதையை கொண்டு வந்தீங்கன்னா எப்படி சொல்லுங்க? ஒரு நியாயம் வேண்டாமா? ஒரு திரைக்கதையை அமைக்கிறீங்க, கற்பனை கதையா இருந்துட்டா பரவாயில்லைங்க. இந்த திரைப்படம் தேசிய தலைவருங்கிற படம் கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. நீங்க காமராஜர்னு பேரை கொண்டு வரீங்க, காங்கிரஸ் கட்சியே சொல்றீங்க, காமராஜர் ஐயா அம்மாவை காமிக்கிறீங்க, தங்கச்சியே காமிக்கிறீங்க, காமராஜர் ஐயா மாதிரியே உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை காமராஜர் ஐயா மாதிரி நடிக்க வைக்கிறீங்க. அந்த படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தது தெரியுமா? இவர் என்னமோ ஐயா காமராஜர் ஐயா அவர்கிட்ட போய் தொங்கிக்கிட்டு சீட்டுக்கு எங்களுக்கு முதல்வருக்கு நிற்கிறதுக்கு மாதிரி கேட்குற மாதிரி அவர் பேசிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போறாரு. காமராஜர் ஐயா கன்னடியா கலக்கிட்ட போது எங்களுக்கெல்லாம் கண்ணு கலங்கி போயிடுச்சு படத்தை பார்க்கும்போது. இவர் போய் நின்னாரா? தன்னை விட இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி தன்னோட பதவியை இது பண்ணிட்டு போனவர் காமராஜர் ஐயா. இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு பிரைம் மினிஸ்டர், அவர் நினைச்சிருந்தா பிரைம் மினிஸ்டரா இருப்பார். அதையே பதவியை கொடுத்து பிரதமரை உருவாக்குனவர் அவர். அப்படிப்பட்டவரோட வாழ்க்கையில வரலாற்றுல வந்து நீங்க வந்து தப்பா பொய்யா நீங்க கொண்டு வந்தா எப்படி ஏத்துக்க முடியும்? சொல்லட்டும், ஆதாரம் இதுதான், ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்த ஆதாரம் இதுதான், ரசீது இதுதான் கொடுங்க. அப்படி ஒரு ஆதாரம் இருந்தா ஒரு அரசாங்கம் எடுக்குமா? ஒரு பாடப்புத்தகத்தில இருந்து ஒரு பதிவை கவர்மெண்ட் நீக்குமா? அறிஞர் சொல்லிட்டாருன்னு நீக்கிடுவாங்களா? அப்படி பார்த்தா அன்னைக்கு துணை முதல்வர் யாரு? மரியாதைக்குரிய அண்ணாச்சி மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அண்ணாச்சி. அவருக்கு நான் நேரில் போய் நன்றி சொல்றேன். இந்த பாடத்திட்டத்திலிருந்து அந்த பதிவை நீக்கினதில்ல, நேரில் போய் நன்றி சொன்னேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாச்சி நேரில் போய் வீட்டில் போய் நன்றி சொன்னேன். அவங்க தெரிஞ்சு அதை பதிவு பண்ணல, யாரோ ஒருத்தங்க. இல்ல அது யாரோ ஒருத்தர் யார் எந்த கட்சி சேர்ந்தவங்க அங்க இருக்காங்க, கட்சின்னு சொல்ல முடியாதுங்க. இப்ப அதே ஒரு செக்ரட்டரியேட்டுக்குள்ள ஒரு ஜாதிய வன்மத்தோட இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இருந்திருக்கலாம். அவர் சார்ந்திருக்கக்கூடிய தலைவரோட வரலாற்றை கொண்டு வரும்போது அவர் தலைவரை மிகைப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காமராஜர் ஐயாவை பத்தி இப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். யாருக்கும் தெரியாது. இப்ப அறிஞர் கேட்கல, கேள்வி கேட்காம இருந்தா இன்னைக்கு 7வது பாடப்புத்தகத்துல அப்படியே தானே இருந்திருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்ந்து பிசிஆர் சட்டத்தை ரத்து செய்ய வேணும் அப்படின்னு அறிஞர் அவர்கள் பல ஆண்டுகளாகவே கூறி வச்சிருக்கார். என்ன காரணம்? அதாவதுன்னு இந்த பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினால இந்த சட்டம் கொண்டு வரும்போது ஒரு நல்ல எண்ணத்துல அன்னைக்கு இருக்க காலகட்டம் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இந்த பிசிஆர் அப்படிங்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, படிக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களாக இருக்கட்டும், வியாபாரம் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், அல்லது ஒரு அரசு வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும், காவல்துறை அதிகாரியாகவே இருக்கட்டும், இந்த பிசிஆர் சட்டத்தினால எவ்வளவோ பேர் தினம் கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு தவறு நடந்து அந்த தவறுக்காக அந்த பிசிஆர் சட்டம் பயன்படுத்தப்பட்டால் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பொய்யா வழக்கு போடுறாங்க, சம்பந்தம் இல்லாம வழக்கு போடுறாங்க. அந்த சட்டம் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்கிறதுனால அதை வச்சு மிரட்டுறாங்க. புரியுதுங்களா? இப்ப இதே தேசிய தலைவர் படம் எடுத்த இயக்குனரையோ அல்லது அந்த தயாரிப்பாளரையோ நான் பேசினா ஏன் ஒரு வார்த்தை தவறா பேசிட்டாலும் பிசிஆர் வன்கொடுமை வழக்கு. இதே தேவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இயக்குனர் இந்த தேசிய தலைவர் படத்தை எடுத்திருந்தாருன்னா அவர்கிட்ட நான் கருத்து ரீதியா விமர்சனம் பண்ணும்போது அறிஞர் இப்படி பேசிட்டாருன்னு அவர் சொல்லலாம், அல்லது அந்த இயக்குனர் இப்படி பேசிட்டாருன்னு நான் சொல்லலாம். அதுல பெரிய அளவுல வழக்கு பாதிப்பு இருக்காது. ஆனா அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்னு அந்த படத்தோட நடிகர் சொல்லும் போது அவர்கிட்ட அறிஞர் பேசும்போது என் மேல பிசிஆர் ஆக்ட் வந்துடும்.
புரியுதுங்களா? அப்ப அதனால எல்லாரும் ஒண்ணுதாங்க. பிசிஆர் சட்டத்தை தப்பா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா அதை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அவர்கள் நசுக்கப்படுவார்களே இங்க. சரி, இப்ப இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா தானே இருக்காங்க. யாராச்சும் வேற மாதிரி இருக்காங்களா? மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் மாண்புமிகு பாரத பிரதமர் இருந்த அதே சேர்ல இருந்தாரா, தரையில உட்கார்ந்து இருந்தாரா? சேர்ல தானே உட்கார்ந்து இருந்தாங்க. எங்க நசுக்கப்பட்டிருக்காங்க? இல்லையே. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒண்ணுன்னு நீங்க நினைங்க. முதல்ல நீங்களே நசுக்கப்படுறோம், ஒசுக்கப்படுறோம், பிதுக்கப்படுறோம் அப்படின்னு நீங்களே ஏன் சொல்றீங்க? இல்ல, பல இடத்துல ஆணவ கொலைகள் நடக்குது பாக்குறோம். அண்ணன் எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல இன்னைக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது மாறும், காலம் மாறும். இப்ப எவ்வளவோ மாறி இருக்கா இல்லையா? நான் பிறக்கும் போது இருந்த எங்க ஊர் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. நான் பிறக்கும் போது இருந்த சமூகத்தோட உட்கட்டமைப்பு இப்ப வேற மாதிரி இருக்கு. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. இன்னைக்கு மெட்ராஸ்ல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் அல்லது வேற சமூகம், உயர்ந்த சமூகம், உயர்ந்த அந்த மாதிரிலாம் யாரும் பாக்குறது கிடையாது. சென்னையில அங்க இப்படி இல்லை, ஆனா தெற்கு பகுதியில் எப்படி? அதுவும் காலங்காலமா மாறும், உடனே மாறாது. இப்ப இன்னைக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அப்பா அடிமைப்பட்டு இருந்திருக்கலாம். பொருளாதாரம் இல்லாம இருந்திருப்பாங்க, வேலை வாய்ப்புகள் இல்லாம இருந்திருப்பாங்க. அப்ப அன்னைக்கு அவங்களோட தேவை அவங்களுக்கு சாப்பாடு. அந்த சாப்பாடை கொடுக்கறதுக்கு ஒரு பண்ணையார் குடும்பமோ அல்லது ஒரு நிலக்கிழாரோ அல்லது ஏதோ ஒரு தொழில் வச்சிருக்கக்கூடியவங்களோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அந்த காலகட்டங்கள்ல அவங்க அந்த மாதிரி நடத்தப்படக்கூடிய ஒரு கட்டமைப்பு, ஒரு சூழல் இருந்துச்சு. அதை மறுக்கல. இன்னைக்கு அப்படி இருக்கா? இன்னைக்கு அவங்களோட பையன் அல்லது அவங்களோட பொண்ணு இன்னைக்கு படிச்சு நல்லா இருக்காங்க, வேலைக்கு போறாங்க, வேற வேற துறைகள்ல இருக்காங்க. எவ்வளவோ மாண்புமிகு நீதியரசர்களா இருக்காங்க, விமானங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, பல துறைகள்ல சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆனா இன்னைக்கும் அந்த ஊர்ல உள்ள ஒரு சில பிரச்சனையவே மையமா வச்சு நீங்க தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மற்ற ஜாதிக்காரங்க பிரச்சனையா பார்க்கல. நீங்க பார்க்காத பட்சத்துல நீங்க ஒரு பிரச்சனையா உருவாக்கும் போது அல்லது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா நீங்க ஏதாச்சும் ஒண்ணு செய்யும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. அங்கதானே பிரச்சனை வருது. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு வைக்க நன்றி அண்ணா.